Hello guys, welcome back to the channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம GIXXERக்கு வந்து ஹேண்டில் கார்டு மாட்ட போறோம். அப்புறம் வந்து ஃப்ரண்ட்ல வைசரை ஃபிக்ஸ் பண்ண போறோம். சோ அதை நான் எங்க பர்ச்சேஸ் பண்ணேன், அப்புறம் எப்படி இன்ஸ்டால் பண்ணனும், அத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். வீடியோ கண்டினியூவா பாருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஹேண்டில் கார்டு. இது வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியோட கலருக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகலை, பட்டு ஓரளவுக்கு ஓகே. பட் அந்த வண்டிக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி நமக்கு கிடைக்கல. பட் ஓகே, பரவாயில்ல. நான் எப்படியும் வந்து கொஞ்ச நாள் பெயிண்டிங் மாற்ற போகிறேன். மாற்றுறப்போ இதுக்கு சேர்த்து வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அது பாருங்கள், அதுக்காக கீழே விழுந்தால் உடையாதுன்னு சொல்ல மாட்டேன், நம்ம யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து கிளாம்ப், இந்த இடத்துல வர இந்த கிளாம்பு அப்புறம் அதுக்குள்ளாடி அது கொடுக்குற ஸ்க்ரூஸ் செட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா ஹேண்டில் பார் வெயிட்னு சொல்லுவாங்க. அது வந்து பர்ச்சேஸ் பண்ணல நான், அது எனக்கு அது தேவையில்லைன்னு பட்டுச்சு. இந்த ரப்பர் கூட கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் இதே யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு இது வந்து கொஞ்சம் கன்வீனியண்ட்டாகவும் இருந்து, அதுவும் இல்லாமல் அது போடுறப்போ கொஞ்சம் வெளியே வந்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து அப்படி இல்லை, கரெக்ட் ஃபிக்ஸ் ஆகி இருக்கும். ஸோ வந்து இதை நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். இது நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன்னா நம்ம புதுப்பேட்டையில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு சின்ன வேலையாக போயிருந்தேன். ஸோ அப்படி ரிட்டர்ன் வரப்போ நான் போய் பார்த்தோம். ஆன்லைன் ப்ரைஸை விட அங்கே கம்மியாக தான் இருக்குது. 750 ருபீஸ் ஆச்சு எனக்கு. இது மொத்தமாக இந்த செட்டு எல்லாமே சேர்த்து எனக்கு 750 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ எனக்கு அது ஒரு நல்ல டீலாக பட்டுச்சு, அதனால நான் வாங்கிட்டேன். இதே நம்ம ஆன்லைன் எடுத்துக்கிட்டோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் அஷ்யூர்ட் ப்ராடக்ட் நம்ம எடுத்தோன்னா 899 அப்படின்னா 999 1000 ருபீஸ் கிட்ட வருது. ஸோ அதை கம்பேர் பண்ணுறப்போ கொஞ்சம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அதனால் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இப்போ நம்ம வைசரோட சினிமேட்டிக் ஷாட்ஸ் பார்க்கலாம். வைசர் பார்த்தீங்கன்னா இது நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பர்ச்சேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 months ஆகுது. பட் நான் அதை ஃபிக்ஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். சரி ஹேண்டில் கார்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டு. ஜஸ்ட்டு வந்து 250 ருபீஸ் தான் ஆச்சு ஃப்ளிப்கார்ட்டில். அதுவும் இல்லாமல் வந்து இது யமஹாவோட ஃபேஸரோட வைசர், ஸ்மோக் வைசர் தான், இந்த பக்கம் தெரியும். ஸோ இது நல்லா இருக்குது. நான் அதை ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன், வண்டியில் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போது ஹேண்டில் கார்டு அப்புறம் வைசர் வந்து எப்படி வண்டியில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஹேண்டில் கார்டு அப்புறம் வந்து வைசர் ஃபிக்ஸ் பண்ண தேவையான டூல்ஸு. ஆக்சுவலி என்கிட்ட டீ ஸ்பேனர் இருக்குது, இது எனக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் வந்து இதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா வந்து இந்த சின்ன ஸ்பேனர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து 10 and 11 எல்லாமே அந்த சைஸ் இது நட் போல்டு தான் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை, இந்த இது இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். பட் இது எனக்கு கன்வீனியண்டாக இருக்கனால நான் இதை எடுத்து வச்சுருக்கிறேன். ப்ளஸ் இந்த ரப்பர் பீசஸ், இந்த ரப்பர் வந்து டியூப் கட் பண்ணி எடுத்தது. இது 3 பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வண்டியில் வந்து வைசர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். வைசர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நான் இந்த ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலி ரொம்ப ஈஸி. GIXXER பொறுத்த வரைக்கும் இந்த வைசர் மாட்டுறது ரொம்ப ஈஸி. ஜஸ்ட்டு வந்து நம்ம இதை வெளியே வச்சு காமிக்கிறேன். இந்த இடத்துல எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இப்படி இருக்கிறப்போ இந்த எண்டு வந்து கரெக்டாக இந்த இடத்துல லாக் ஆகிடும், அந்த சைடு அதேமாதிரி லாக் ஆகிடும். ஸோ வந்து இந்த நம்பர் பிளேட்டை அப்படியே எடுத்து மேலே வச்சு டைட் பண்ண போகிறேன். நம்பர் பிளேட்டை வெளியே எடுத்துகிட்டு இதுக்கு மேலே அவுட்டரில் வச்சு டைட் பண்ண போகிறேன். கழட்டி வச்சு இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா வைசர் கரெக்டாக இந்த இடம் வந்து இந்த ஜாயிண்டில் இங்கே வரணும். இது வந்து இந்த நம்ம ப்ரெஸ் பண்ணுறப்போ, அதாவது இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறப்போ கரெக்டாக
கரெக்டாக 2 பக்கத்துலேயுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி டைட் ஆகிடும். ஸோ அதான் வந்து கான்செப்ட். ஸோ எதுவும் நம்ம ட்ரில் பண்ணவோ ஆல்ட்ரு பண்ணவோ எதுவுமே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் இதை எடுத்து இதுக்கு மேலே வச்சு நம்ம டைட் பண்ணால் மட்டும் போதும். ஸோ இதுக்கு மேலே வைக்கிறதுக்கும் நமக்கு இன்னொன்று தேவைப்படுது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் தான். இந்த ரப்பரோட யூஸ் இப்போ தான் நமக்கு வந்து தேவைப்படும். இங்கே இந்த ரப்பர் எதுக்கு நான் இங்கே வைக்கிறேன்னா, ஸோ தட் நீங்கள் இன்கேஸ் மெயினாக வந்து இப்படி வச்சு அழுத்துறப்போ ஒன்று நல்லா டைட்டாக இருக்கும், க்ரிப்பு நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இந்த ஷேக் இருக்காது, ரப்பர் வச்சு டைட் மாதிரி ஷேக் இருக்காது. மற்றபடினா கொஞ்ச நாள் நம்ம ட்ரை பண்ணும்போது இந்த ஷேக் ஆகிடுங்க. ஸோ இந்த ரப்பர் வச்சு நம்ம டைட் பண்ணுறப்போ நல்ல க்ரிப்பு சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து இந்த இடத்துல வந்து இது வந்து மெட்டல் பிளேட்டு தான், ஓகேவா. ஸோ நம்ம ஆர்டினரி இப்படி வச்சு டைட் பண்ணோம்னா இந்த வைசரும் டேமேஜ் ஆகும். ப்ளஸ் வந்து இதுவும் வந்து மெட்டலாக இருக்கனால வந்து கொஞ்ச நாள் வந்து மழை தண்ணி அப்புறம் இந்த பனியெல்லாம் விடுறப்போ வந்து அது ரஸ்ட் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த ரப்பர் வச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வச்சு டைட் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம வைசரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுக்காக வந்து ரொம்ப புஷ் பண்ணால் கண்டிப்பாக வந்து லைட்டாக இங்கே தூக்க தான் செய்யும். அது எந்த வைசராக இருந்தாலுமே நல்லா நம்ம ஃபிட் பண்ணாலுமே அந்த இது இருக்கும். பட் இது வந்து ட்ரில் எதுவுமே பண்ணாமல் இந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னா அது காரணம் இந்த நம்பர் பிளேட்டை நம்ம மேலே போட்டால் தான். இது தூரம் வந்து பார்க்குறப்போ லுக் வைஸ் கூட நல்லா தான் இருக்குது. நம்ம எதுவுமே வந்து நம்பர் பிளேட்லேயே நம்ம எதுவுமே பண்ணல, ப்ளஸ் நமக்கு வைசரும் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் ஈஸியாகவே. நீங்கள் க்ளோஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், நட்டு போட்டிருக்கோம், போல்டு போட்டிருக்கோம். இங்கேயும் வந்துட்டு இந்த மெட்டல் டேமேஜ் ஆகாமல் இருக்குது, இங்கே ஒரு ரப்பர் வாசர் போட்டிருக்கோம். ப்ளஸ் இங்கேயும் வந்து ஒரு ரப்பர் வாசர் போட்டிருக்கோம். ப்ளஸ் வைசர் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இங்கே இந்த ரப்பர் வச்சுருக்கோம். ஸோ செம்மையாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பார்த்தீங்க இந்த ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதோட யூஸ் எப்படி இருக்குதுன்னு வந்துட்டு அது ஒரு வாட்டி நான் ரைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதையும் நான் வந்து ரிவ்யூ இந்த வீடியோலேயே நான் சொல்லிடுறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேண்டில் எப்படி மாட்டுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஹேண்டில் மாட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ரப்பர் தான் ஃபஸ்ட்டு மெயினாக வேணும். இந்த ரெண்டு ரப்பரையும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த பக்கம் இந்த ஹேண்டிலில் வந்து இங்கே உள்ளாடி, அதாவது இந்த போல்டு இருக்கிறது வந்து உள்ளே வரணும். வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போகும், பாதி உள்ளே போகணும், பாதி வெளியே இருந்தால் போதும். இல்லை ஓரளவுக்கு உள்ளே போயிடுச்சு. ஸோ ஓகே, ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இனி அப்புறம் அந்த சைடு, இந்த சைடு அதே மாதிரி மாட்டிக்கலாம். இந்த இது வந்து இங்கே உள்ளே போகணும். ரொம்ப கஷ்டம்தான், பட்டு வீட்டில் போயிடும். ஜஸ்ட் இது உள்ளே போகலைன்னா இப்படி 2 தட்டு தட்டிங்கன்னா உள்ளே போயிடும். ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அதே மாதிரி அந்த பக்கமும் ஓகே. இப்போது 2 பக்கம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து ஹேண்டில் கார்டு எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஸ்க்ரூ பார்த்துக்கோங்க. இதை வந்து ஆக்சுவலி கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு டைட் பண்ணணும். ப்ளஸ் இங்கே ஒயர்லாம் இருக்குது, இதெல்லாம் வச்சுட்டு கரெக்டாக அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதை டைட் பண்ணிக்கோங்க. ஃபுல் டைட் பண்ண வேணாம், ஏன்னா வந்து நம்ம இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் இங்கே டைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அங்கே ஃபஸ்ட்டு நம்ம டைட் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே டைட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஃபுல்லாக டைட் பண்ண தேவையில்ல, ஹேண்ட் டைட் மட்டும் வச்சா போதும்.
இதே மாதிரி இப்போ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் இப்போ மாட்டிக்கலாம். ஜஸ்ட் இந்த பக்கம் வந்து ஹேண்ட் டைட் வச்சா போதும். ஏன்னா வந்து இந்த பிரேக் லிவரை வந்து கண்டிப்பாக இதில் தட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அதனால் வந்து இதை ஹேண்ட் டைட் வச்சுட்டு இந்த பக்கம் வந்து இந்த சைடு இங்கே நம்ம டைட் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி வச்சு டைட் பண்ணணும். ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஃபஸ்ட் ஹேண்ட் டைட் மட்டும் வச்சா போதும். ஓகே, ஹேண்ட் டைட் வச்சாச்சு. இப்போ அடுத்தது வந்து இங்கே உள்ள ஃபிட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோ அந்த என்னென்ன தேவை அப்படின்ற காமிக்கிறப்போ ஒரு 3 ரப்பர் காமிச்சேன். அதில் ஒரு ரப்பர் வந்து வைசருக்கு போட்டோம். இந்த 2 ரப்பர் இருக்குது. அந்த 2 ரப்பர் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம்னு இப்போ பார்க்கலாம். ஸோ அது ஒரு ரப்பர் எடுத்துக்கிறேன். இந்த ரப்பர் எதுக்குன்னா, ஆக்சுவலி நம்ம இப்படியே டைரெக்டாக வச்சு இதில் ஃபிக்ஸ் பண்ணோன்னா ஃபிக்ஸ் ஆகும், ஆனால் அந்த அளவுக்கு டைட் ஆகாது. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, ஹேண்டில் பார் வந்து ரஸ்ட் ஆகிறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரஸ்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த ரப்பர் யூஸ் பண்ணோம். ப்ளஸ் வந்து நமக்கு இந்த ஹேண்டில் கார்டும் நல்ல க்ரிப்பாக இருக்கணும். ஸோ 2-in-1 பர்பஸாக நம்ம இதில் அந்த ரப்பரை இது பண்ண போகிறோம். ஜஸ்ட் அந்த ரப்பரை வந்து இப்படி சுற்றி விட்டுட்டு இந்த ஹேண்டில் கார்டை இந்த இதை எடுத்து அப்படி இதில் வைக்கணும். கரெக்டாக நமக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு அப்புறம் அந்த கிளிப்பு வச்சுட்டு போல்ட் நட் போட்ட வேண்டியதான். ரொம்ப சிம்பிள் தான் இது, அவ்வளோ பெரிய வேலைலாம் இல்லை. ஹேண்ட் டைட் வச்சா போதும். ஃபஸ்ட் நம்ம ஹேண்ட் டைட் வச்சுட்டு கரெக்டாக இருக்கான்னு எல்லா இடத்துல செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன் சைடு வந்து ஹேண்ட் டைட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ வந்து அந்த பக்கம் பார்க்கலாம். ஸோ அது கொஞ்சம் தலைவலி. ஸோ வந்து அதை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியாக பட்டுன்னு மாற்றிடலாம். ரப்பரை சுற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் நம்ம லுக் வைஸ் நம்ம பார்க்குறப்போ கரெக்டாக இருக்கணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. இது ஹேண்ட் டைட் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஹேண்ட் டைட் வச்சுட்டு கரெக்டாக ஹேண்டில் கார்டு வந்து 2 பக்கம் கரெக்டான லெவலில் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல் டைட் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஹேண்ட் டைட் வச்சுட்டோம். நீங்கள் டைரெக்டாக ஸ்பேனர் எடுத்து எல்லாமே டைட் பண்ணிட வேண்டியதான்.
ஃபைனலாக வந்து நம்ம வண்டியில் ஹேண்டில் கார்டு ப்ளஸ் வைசர் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ வாங்க அந்த லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக விண்ட் பிளாஸ்ட்டு முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹைவேலலாம் போகிறப்போ இன்னும் வந்து ஓட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வண்டி நல்லா இருக்க போகுது. ரொம்ப அலசாமல் அப்படியே நல்லா ஸ்மூத்தாக போகும்னு நம்புகிறேன். சின்னதாக ஒரு பக்கத்தில் ஒரு டிரைவ் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சரி, ஓகே. இப்போ நம்ம விண்ட் பிளாஸ்ட் எப்படி இருக்குன்னு ட்ரைவ் பண்ணி பார்த்துடலாம். ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது இதெல்லாம் போட்ட அப்புறமா. விண்ட் பிளாஸ் பார்த்தா இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லை. பட் ஓகே, இது ஹைவேல போகிறப்ப தான் இன்னும் நல்லாவே தெரியும். பட் இந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஏன்னா முன்னாடி விண்ட் பிளாஸ் இந்த இடத்துல இருக்கும், காற்றடிக்கிற கரெக்டாக இங்கேருந்து அடிக்குது. இப்போ வந்து இவ்வளோ தூரத்தில் இங்கே தான் அடிக்குது. இங்கே அடிக்கிறப்போ என்ன ஆகும்னா, நம்ம ஹெல்மெட் போடுறோம், ஹெல்மெட்டுக்கு மேலே தான் மேக்ஸிமம் போகும். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்காது. அது நல்லா தான் இருக்குது. இப்போ இல்லை சொல்ல போனால் ஃபஸ்ட்டு வண்டி இருந்ததுக்கு இப்போ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டபுளில் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல பிக்கப்பில் வந்து பவர் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ வந்து இது ஒரு ஒர்க்காக பட்டு வைசரும் சரி, ஹேண்டில் கார்டும் சரி, இந்த லுக் வைஸ் பார்த்தாலே ஒரு பெரிய வண்டி மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ளஸ் வந்து விண்ட் பிளாஸ்ட்டும் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே அப்டேட் வரும். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.